ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஜோதிடத்தில் எண்ணற்ற யோகங்கள் இருக்குது. யோகம் அப்படின்னாலே 2 கிரகங்கள் சேரும் சேர்க்கையை தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான யோகம் அப்படின்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமான யோகமாக கருதப்படுறோம். தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு என்ன கிரக சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3ன்னு சொல்லக்கூடிய 3 தரமான ஒரு விஷயமா இதை பிரித்து பார்க்கலாம். அதாவது 2 பேரும் சேர்ந்து 9லேயோ 10லேயோ நேரடியாக இருக்கும் பொழுது அது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகமாகவும், 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது அது 2ஆம் தரமாக, 2 பேரும் சமசப்தமமாக பார்த்துக்கும் பொழுது அது 3ஆம் தரமாகவும் நம்ம அந்த யோகத்தை பிரித்து வச்சுக்கலாம். அப்போ இதில் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தோட 6, 8, 12 அதிபதிகள், பாதகாதிபதி, மாரகாதிபதி இவங்க யாருமே சேராமல் முழுமையான முதல் தரத்தோட ஒருத்தருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்ததுலேருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்க எந்த விஷயத்துக்கும் அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விஷயங்களும் பாசம், அன்பு, உறவுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவரை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வந்து இவரை தேடி வரும். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தசாபுத்தி அந்த நேரத்தில் நடக்கும் பொழுது, ஒரு காலேஜில் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா கேம்பஸ்லேயே இவங்க செலக்ட் ஆகி அவங்க வந்து அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு உத்தியோகம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பலனாக எடுத்து சொல்லலாம். அப்போ யோகங்கள்லேயே மிக முக்கியமான யோகம் தர்ம கர்மாதிபதி யோகமே. நன்றி, வணக்கம்.